இதில் ஆக்சுவலி 2 பெர்செப்ஷன் இருக்குது. ஒரு இடத்துல வேணான்னு சொன்னதுனால இன்னொரு இடத்துக்கு போனாங்க, அந்த இடத்துலையும் துரத்தி அடிச்சிட்டாங்க, அதனால 3வது இடத்துக்கு போனாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு காலம் தான் இது, ஒரு உலகம் தான் இது. பட் அதனால் நான் போகலை. Galata presents Archana 25, celebrating the legacy of unmatched excellence. Title sponsor GT Holidays, South India's #1 travel partner. Powered by Antway School of Design. Terranum Homes, brand of trust. Associate sponsor Darling 2025 New Year deals, latest smartphones at lowest EMI. Madurai Jigardanda Factory. Location partner SRM Ishwari Engineering College, Ramapuram. One of the reasons I'm alive today after Big Boss is Arjun. Otherwise, I had very suicidal thoughts at that time. தனியாக கூட தூங்க விட மாட்டேன், சொல்லிக்கிட்டே இருப்பான். சாராக்கெலாம் ஃபோன் பண்ணிவிட்டு, நீ அவளை தனியாக தூங்கக்கூடாது, அவள் வேறு ஸ்ரீ கீப் செக்கிங் வந்தாருன்னு ஒரு 100 கால்ஸ் பண்ணுவேடா ஒரு நாளைக்கு. இப்போ சென்னையில் நான் 5 இயர்ஸாக இருக்குமா, 5 இயர்ஸ் யூ பீன் இன் சென்னை. ஸோ ஆல் த்ரூ அவுட் ஷீ இஸ் மோர் ஆர் லெஸ் லைக் மை மதர். ஒரு தம்பியா, ஒரு நண்பனா, இவனை விட்டால் எனக்கு வாழ்க்கை கிடையாதுன்ற அளவில் தான் நான் ஐ கான்ட் திங்க் ஆஃப் அ லைஃப் வித்அவுட் ஹிம். எங்கள் அம்மாவுக்கு 67 வயசு ஆகுது. பட் அவங்க சடனாக அப்படி இருந்தாங்க. நல்லா எங்கள் அம்மாலாம் நல்லா கும்தக் பீஸாக இருந்தாங்க, பெருசாக நல்லா புஷ்டியாக இருந்தாங்க. சடனாக அவங்க ரொம்ப சுருங்கிட்டாங்க. இன்றைக்கி காலையில் அவங்களுக்கு ஒரு பல்மனாலஜி எக்ஸ்ரேக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன். அப்போது அவங்க ட்ரெஸ்ஸு மாற்ற வேண்டியதாக இருந்தது. அங்கே நான் ரியலைஸ் பண்ணேன், எங்கள் அம்மாவோட உடம்பே சுருங்கி இருந்தது, மார்பு சுருங்கி இருந்தது, வயிறு சுருங்கி இருந்தது, கைகள் சுருங்கி இருந்தது. நல்லபடியாக அவங்க திரும்பி வரணும் அப்படின்றது தான். அண்ட் ப்ளீஸ் ப்ரே ஃபார் ஹர். இதை பார்க்குறவங்க எல்லாரும் அம்மாவுக்கு ப்ரே பண்ணுங்கள், அவங்க சீக்கிரம் திரும்பி வரணும். நாங்க பார்க்காத நிறைய விஷயங்கள் நீங்க கூட இருந்து பார்த்துருக்கீங்க. அக்கா டிசர்விங் அப்படின்றத வந்து எல்லாருமே புகழ்ந்து சொல்லிட்டாங்க. நீங்க சொன்னாதான் அது இன்னும் பர்ஃபெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ். இல்லை, ஐ திங்க் அவள் சொன்ன மாதிரி த்ரூ அவுட் த 25 இயர்ஸ் ஆஃப் ஜர்னி, வெதர் இன் பெங்களூர் ஆர் இன் சென்னை, த்ரூ அவுட் வந்து இருந்திருக்கேன். அதில் என்னென்னா எனக்கு வியப்பான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த 25 இயர்ஸ் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப், ஒரு சேஃபான ஜாபில் நம்ம வந்து 25 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாலே அதுக்கு ஒரு செலிப்ரேஷன் இருக்கும். ஒரு வாவ் 25 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிங்க. இந்த மாதிரி ஒரு வாலடைல் இண்டஸ்ட்ரியில், ஒரு மீடியா ஸ்பேஸில் 25 இயர்ஸ் தன்னை தானே வந்து டிஸ்பைட் ஆல் த ஹைஸ் அண்ட் லோஸ் அண்ட் சேலஞ்சஸ் அண்ட் ஆல் ஆஃப் தட், என்ன மீசலை மண்ணு பட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு தார்மாராக இன்றைக்கி இங்கே நிற்கிறான்னா, அதெல்லாம் வந்து வேறு லெவல் இன்ஸ்பைரிங் எனக்கு. பிகாஸ் ஐவ் சீன் ஹர் go through surgeries, I've seen her be in the bedroom alone and cry. I've seen her just call me and talk to me for no reason. I have felt her pain wherever she is and whatever she is doing. The inspiration that I gain from her, oh my god. இன்னைக்கு ஷூட் இருக்குது, 2 AM வருவா, 5 o'clock எழுந்து எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு 50 சாண்ட்விச்லாம், ஒரு 100 சாண்ட்விச்லாம் பண்ணி எல்லாருக்கும் லைக் கிவிங் ஃபுட் ஃபார் எவ்ரிபடி இஸ் லைக் ஒன் ஆஃப் ஹர் மேஜர் ஃபோட்டே விச் ஐ லவ் அபவுட் ஹர். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து ஒரு 25 இயர்ஸாக பண்ணிகிட்ருக்காளா, அது வந்து எவ்ரிடே இஸ் ஜஸ்ட் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ. இத்தனை விஷயம் நான் பண்ணுறதுக்கு பின்னாடி யாராவது ஒருத்தர் ஜாராவை பார்த்துக்கணும்ல, அதை ஃபுல்லாக அத்தனை வருஷம் அவள் தான் பண்ணாள். ஸோ ஷீஸ் பீன் ஜாராஸ் மதர். அது ஈஸி கிடையாது. அவள் பெங்களூருக்கு போன ஃபேஸ் இப்போ கூட நேற்றுக்கு நைட்டு வரைக்குமே ஜாரா அவளோட மடியில் தான் உட்காந்து கொஞ்சம் வேலை தவிர்த்து என்னை அவள் கொஞ்சவே மாட்டாள். ஆரியன் என் மடியில் தான் அதிகமாக இருப்பான். ஸோ ஐ திங்க் தட் நேற்றுக்கு நான் ஆரியன் கூட்டிகிட்டு இருக்கும்போது நான் திரும்பி பார்க்கும்போது ஜாரா அவள் மடியில் உட்காந்துட்டு இருந்தா. அப்போ நான் சொன்னேன், தீஸ் ஆர் மொமெண்ட்ஸ் தட் வி ஆல் yearn for, these are moments we live for, this is the moments we grow with. அது அங்கே நடந்துச்சு and I'm so glad it is that way. Yes. Despite taking some wrong decisions in her life, you know, that she might have, you know, not wanted or either, I'm sure she doesn't have any regrets. She will not rewind anything or she will not say I don't want this. She would have, what she went through has made her stronger. வீட்டில் அந்த ஒரு ஹார்ட்ஷிப், அந்த ஹார்ட் டைமில் வந்து without giving up on herself, ஸ்ட்ராங்காக நின்று I got this அப்படின்னு சொல்கிறது is a big thing. ஆக்சுவலி when I came back from Big Boss, நான் எவிக்டான நைட்டு நான் திரும்பி வரேன். இவங்க ஆக்சுவலி அதை செலிப்ரேஷன் மாதிரி பண்ணாங்க. நான் வீட்டுக்குள்ளே வரும்போது இட் வாஸ் லைக் அ செலிப்ரேஷன். தேர் வர் பலூன்ஸ் இன் த ஹவுஸ். அப்போது ஐ திங்க் ஐ ஹட் டன் 800K ஆர் சம்திங் ஆன் இன்ஸ்டாகிராம். இவர் அந்த பலூன்ஸ்லாம் வச்சுட்டு இருந்தார். ஆனி ஒரு பஞ்ச் ஆஃப் பலூன்ஸ், இவங்க கேக்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. And I was 5 months pregnant. You were 5 months so pregnant. you were very, எனக்கு அதுவே ஒரு மாதிரி ஓவர்வெல்மிங்காக. 5 months இல்லை, அதுக்கு மேலே இருக்குல்ல. 5 months pregnant. And ஆல்மோஸ்ட் த ஃபர்ஸ்ட் இஸ் எவ்ரி திங் ஓகே அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு அர்ஜுனை தான் கேட்டேன். இஸ் எவ்ரி திங் ஓகேனா எனக்கு ஐ ஹேட் நோ ஐடியா வாட் வாஸ் ஹேப்பனிங். இல்லை, யூ டோன்ட் நோ வாட்ஸ் ஹேப்பனிங். வந்தோன்னா ஐ லுக்ட் அட் அர்ஜுன் and I touched his cheek and I said, is everything okay? அவன் கண் கலங்கி நிற்கிறான். பட் he said, yeah, everything's okay. I said, why are you tearing up? He said, no, I didn't see you for so long, no அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பிட்டான்.
அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 10 days இவன் தான் எனக்கு டவுன்லோடே கொடுத்தான். இந்த விஷயங்கள் நடந்திருக்கு, பட் நீங்கள் காமாக இருக்கணும், இது நடந்திருக்கு, நீங்கள் ஏன்னா எல்லாருமே வீட்டில் வேற ஒரு ஜோனில் இருக்காங்க, அவர் மட்டும் உட்காந்து ஒரு கவுன்சிலர் இருப்பாங்களே நமக்கு, இங்கே வா உட்கார், ஆக்சுவலி நீ என்ன பண்ண தெரியுமா அப்படின்னா, இது நான் பண்ணவே இல்லையா தெரியும், ஆனால் என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு ரொம்ப காமாக ஒரு bowling போட்டு பேட்டிங் ஃபேமிலியோட ஃப்ரீ தெரபிஸ்ட் ஆமா இதுதான் ஆக்சுவலி ஃபேமிலியோட எவ்ரிபடி கோஸ் டு ஹிம். he was one of the reasons I'm alive today after Big Boss is Arjun. Otherwise I had very suicidal thoughts at that time. ரொம்ப suicidal-ஆ இருந்தேன் அந்த டைமில். இவன் he will ensure somebody is with me at all times. தனியாக கூட தூங்க விட மாட்டான். இவன் சொல்லிக்கிட்டே இருப்பான், ஜாராக்கெலாம் ஃபோன் பண்ணிவிட்டு, நீ அவளை தனியாக தூங்கக்கூடாது, அவள் வேறு she keep checking on her னு ஒரு 100 calls பண்ணுவேடா ஒரு நாளைக்கு. ஆனால் அவ்வளோ he would follow up to check I'm okay because I was so suicide. I hated myself அந்த வை ஃபேஸில். நீங்க நிறைய விஷயங்கள் கடந்து வந்திருக்கீங்க, இவ்வளோ ஸ்ட்ராங்கா அந்த மாதிரி ஒரு ஹேட்டுக்கு நான் அனுபவம் பட்டதே கிடையாது. அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் என்டேவர் வித் ஹேட். அதுலேருந்து மீண்டு வர்றது கஷ்டமாக இருந்தது. ஆனால் அவன் he ensured one if I'm standing strong todayனா that piece is the big piece. அர்ஜுன் சொல்லுங்க. ஷோல்டர் பாருங்க, ஷோல்டர்லேயே தெரியலையா மொத்த குடும்பத்தை தாங்கி நிற்கிறா சாமி. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஆக்சுவலி ஷீ ஹர்செல்ஃப் யூ நோ ஷீ இஸ் ரியலி ஸ்ட்ராங். அட போடா, உனக்கு தெரியும் நான் எவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு. அப்படி இல்லை, விஷா வெரி ஸ்பெஷல் பாண்ட் ரைட் ஃப்ரம் த பிகினிங். இட்ஸ் பீன் வெரி நைஸ், வெரி ஸ்பெஷல். அண்ட் ஷீ சம்மன் ஹூ வில் ஆல்வேஸ் பி பை யோர் சைட். இப்போ நம்மளுக்குன்னு ஒன்றா ஷீ இஸ் அ ஃபைட்டர். இப்போ சென்னையில் நான் 5 years இருக்கிறோமா, 5 years we've been in Chennai. So all throughout she is more or less like my mother. That's so. He's going to cry now. எப்படின்னா இப்போ ஐம் வெரி க்ளோஸ் டு மை மதர். ஸோ பெங்களூர்லேருந்து இங்கே வரப்போவெல்லாம் ஐ வாஸ் லிட்டில் ஸ்கெப்டிக்கல். எப்படி சின்ன விஷயம் கூட நல்லா பார்த்துப்பாங்க அம்மா மாதிரியே. ஸோ தட்ஸ் வை ஐ கீப் ஹர். So that's the first time I'm hearing it from him. Yeah. என் ஒய்ஃப் கூட கேட்க மாட்டாங்க, என்னடா சாப்பிட்டியா, அவங்க ஃபஸ்ட்டு பார்த்தோன்னு சாப்பிட்டியா, என்ன சாப்பிட்டேன், என்ன பண்ணி சைக்கிள் என்ன அசிங்கப்படுத்துறேன் நீ, அதான் பெருமையாக பேசுகிறேன். நிஜமாவே he loves food. ரொம்ப ஃபிட்டு, ஆனால் he loves food. அவனுக்கு சாப்பாடு மட்டும்தாங்க. அவனை டு ஸ்டீல் ஹிஸ் ஹார்ட் யூ ஒன்லி நீட் டு கிவ் ஹிம் குட் ஃபுட். அண்ட் அக்கார்டிங் டு ஹிம் ஐ எம் அ குட் குக். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நான் எவ்வளோ குட் குக்குன்னு. ஆனஸ்ட்லி இதை அவன் மாப்பிள்ளையாக நான் பார்த்தேன். நான் சொன்னல மாப்பிள்ளையா, மகனா, ஒரு தம்பியா, ஒரு நண்பனா, இவனை விட்டால் எனக்கு வாழ்க்கை கிடையாதுன்ற அளவில் தான் நான் இருக்கேன். ஐ கான்ட் திங்க் ஆஃப் அ லைஃப் வித்வுட் ஹிம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். சண்டை போடுவோம் நாங்கள், ஒரு 2 hours சண்டை போடுவோம், 300 மெசேஜஸ் ஷேர் பண்ணுவோம். 300 ஃபஸ்ட் மெசேஜ் சரி இன்னும் ஆர்டர் பண்ணலாம் டின்னருக்கு அப்படின்ற மாதிரி தான் எங்கள் டிஸ்கஷன். வெரி ஒர்ஸ்ட் நாங்கள் 2 பேரும். பிக் பாஸ் போக சொன்னதே அவன் தான். அவன் என்னை கேட்கவே முடியாது. கேள்றேன், பிக் பாஸ் என்னை போக சொன்னதே நீ தான், கோ பி யோர் செல்ஃப்னு சொன்னது நீ தானே. ஆமாம். பிக் பாஸ்க்கு நான் தான் ஆக்சுவலி இது வேற ஆல் ஸ்கெப்டிக்கல். எப்படி போகலாமா, எல்லாரும் வேணான்னு தான் சொன்னேன். ஐயோ நீங்களாம் சூப்பராக பண்ணுவீங்க போங்க. பட் ஐ ஸ்டில் ஃபீல் ஷி டிட் அ ஆசம் ஜாப். தேங்க்யூ. திங்ஸ் தட் வேர் அன்ஃபேர் டு ஹர் எல்லாம் அதெல்லாம் இருக்குது. பட் ஷி டிட் அன் ஆசம் ஜாப் அக்கார்டிங் டு மீ. தேங்க்யூ. ஐ திங்க் என்னதான் வந்து நீங்கள் நிறைய மேடையில் வந்து அம்மாவை கிண்டல் பண்ணி சொன்னாலும் ஐ திங்க் அந்த ஒரு ஏதோ ஒரு ஸ்ட்ரென்த் வந்து அவங்க கிட்ட இருந்தா நீங்கள் வந்து இன்ஹெரிட் பண்ணியிருக்கீங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க அம்மாவை பற்றி? ஷீ இஸ் த ஸ்ட்ராங்கஸ்ட் தட் வி ஹவ் சீன். அவங்க வந்து அதுதான் ஆஃப்டர் அப்பா ஷீ இஸ் பீன் தேர். ஐ திங்க் ஐல் ஸ்டாப் தேர், அதர்வைஸ் ஐல் ஸ்டார்ட் க்ரைங். இப்போ அம்மா இருக்கிற ஃபேஸ் வந்து பசங்களால் யாருமே ஏற்றுக்க முடியாத ஒரு ஃபேஸ். குழந்தைங்க நம்ம யாருமே ஏற்றுக்க முடியாத ஃபேஸ். நம்ம ஏற்றுக்காத ஒரு விஷயம் ஜெயலலிதா அம்மா சொல்லியிருப்பாங்க, அவங்களுடைய புத்தகத்துலேயும் நான் படிச்சிருக்கேன். அதை அவங்க சொன்ன ஒரு விஷயம், நம்மளுடைய பெற்றோர்களுக்கு வயசாகுது அப்படின்றத நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியறது கிடையாது. எங்கள் அம்மாவுக்கு 67 வயசு ஆகுது, பட் அவங்க சடனாக அப்படி இருந்தாங்க. நல்லா எங்கள் அம்மாலாம் நல்லா கும்தக் பீஸாக இருந்தாங்க, பெருசாக நல்லா புஷ்டியாக இருந்தாங்க. சடனாக அவங்க ரொம்ப சுருங்கிட்டாங்க. இன்றைக்கி காலையில் அவங்களுக்கு ஒரு பல்மனாலஜி எக்ஸ்ரேக்கு நான் கூட்டிகிட்டு போகிறேன். அப்போது அவங்க ட்ரெஸ்ஸு மாற்ற வேண்டியதாக இருந்தது. அங்கே நான் ரியலைஸ் பண்ணேன், எங்கள் அம்மாவோட உடம்பே சுருங்கி இருந்தது, மார்பு சுருங்கி இருந்தது, வயிறு சுருங்கி இருந்தது, கைகள் சுருங்கி இருந்தது. என்னை தூக்கி வளர்த்து என்னை இவ்வளோ தூரம் ஆளாக்கிய என்னுடைய தாய் சுருங்கி இருக்கும் நிலையில் நான் பார்ப்பேன் என்று நினைக்கவில்லை. இன்றைக்கி அதை நான் பார்த்தேன், என்னை ரொம்ப அடிச்சிருச்சு அது. இட்ஸ் வெரி ஹார்ட் ஃபார் சில்ட்ரன் டு அக்செப்ட் தேர் பேரண்ட்ஸ் ஆர் சஃபரிங் ஆல்சோ. அண்ட் ஐ திங்க் அட் த ஸ்டேஜ் தட் வி போத் ஆர் இன், இப்போ ப்ரேயர்ஸ் மட்டும்தான் இருக்குது. லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு அவங்களுக்கு ஒரு டோனர் கிடைக்கணும், நல்லபடியாக அவங்க திரும்பி வரணும் அப்படின்றது தான். அண்ட் ப்ளீஸ் ப்ரே ஃபார் ஹர். இதை பார்க்குறவங்க எல்லோரும் அம்மாவுக்கு ப்ரே பண்ணுங்கள், அவங்க சீக்கிரம் திரும்பி வரணும்.
கலாட்டாவில் ஒரு இன்டர்வியூவில் உங்களை திருப்பியும் சந்திக்கணும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக அர்ச்சனா 50ல் அம்மா பேசுகிறாங்க. அர்ச்சனா 50ல் எஸ். நம்ம இருப்போமான்னு தெரில, அம்மா இருப்பாங்க, நிம்மி இருக்கும். ஓகே, வாட் யூ லைக் டு சே? நீங்கள் வந்து கண்ணீரால் நிறைய விஷயங்கள் தெரியப்படுத்துறீங்க, பட் இருந்தாலும் இல்லை அதான் இல்லை, அவள் சொல்கிற மாதிரி அவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்து, ஆக்சுவலி டு பி ஆனஸ்ட் இப்போ கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இப்போ கூட அவங்க தான் வந்து நமக்கு ஸ்ட்ரென்த் தராங்க. ஷீ இஸ் வெரி ஸ்ட்ராங். பட் ஐ திங்க் வயசாக ஆக ஒரு இந்த மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இந்த மாதிரி வரும்போது இட்ஸ் ஹியூமன்ல, நம்ம கொஞ்சம் பாக்டவுன் ஆகும், நம்ம கொஞ்சம் அழுவோம். ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு குழந்தைங்களா இருக்கிற காலம் போய் அவங்க நம்மளுக்கு வந்து குழந்தையாக மாறும்போது அந்த ஒரு ஃபேஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் I think we're just taking one day at a time and making sure she's strong. And இப்போ கூட வரதுக்கு முன்னாடி சொன்னேன், உன் ப்ரோட்டீன் இன்டேக் எடுத்தியா, இது பண்ணியா, அது பண்ணியா. ஸோ இட்ஸ் நைஸ். அண்ட் இப்போ எவ்ரி நைட் வந்து நானி டைம் அப்படின்னு ஒரு டைம் ஆரியன் வச்சுருப்பான். அது அவங்க அந்த டைம் ஆச்சுன்னா தான் ஷீ ஸ்லீப். ஆரியனோட ஒரு வீடியோ கால் பண்ணிடணும் அவன் தூங்குறதுக்கு முன்னாடி. ஸோ அது பேசி இது பண்ணி இப்போ அவங்க சண்டை போட்டு இது பண்ணி அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் இட் நெவர் யூஸ் டு பி தேர். ஏன்னா அவங்க வீட்டுக்கு ஓடி வந்துடுவாங்க. இப்போல்லாம் ஷீ இஸ் டூ டயர்டில் கொஞ்சம். ஸோ எவ்ரி நைட் அந்த ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் அவங்களுக்கு கண்டிப்பாக அது இருக்கும். 3 பேருமே இங்கே இருக்கிறதுனால வந்துட்டு எல்இடியில் சில பிக்சர்ஸ் நாங்கள் வந்து போட போகிறோம். ஸோ அது ரிலேட்டடாக நீங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் அதை பற்றி சொல்லலாம். உங்களுக்கு 2 பேருக்கும் எஸ்பெஷலி இதில் நிறைய மெமரிஸ் இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ எஸ் ப்ளீஸ், ஃபர்ஸ்ட் ஒன். கண்ட்ரோல் உதய். ஜீ தமிழா? உள்ளத்திலும் இல்லத்திலும் இருப்பது ஜீ தமிழ், என் உள்ளத்திலும் இல்லத்திலும் இருப்பது ஜீ தமிழ். போடுறா, இப்போ பாட்டு போடுறா. இப்போதைக்கு என் உள்ளத்திலும் சரி என் இல்லத்திலும் சரி இருப்பது ஜீ தமிழ். சரி, ஒரு மெமரி. Memory is always Saregama. It is very special for me, Saregama. Any memory that I associate is associated to Saregama. தான் என்ன சொல்கிறது, மோஸ்ட் க்ளோசஸ்ட் ஃபார் மீ. என்னை வந்து ரொம்ப பெரிய ஸ்டார் ஆக்குனது ஜீ தமிழ். ரஜினி சார் இன்டர்வியூ பண்ண வச்சது ஜீ தமிழ். 8 சீசன் சரிகமாப்பா நான் பண்ணது ஜீ தமிழ். தொடர்ச்சியாக வெற்றிகள் பார்த்தது எல்லாமே நான் ஜீ தமிழில் இருக்கும் காலகட்டம் தான். என் வளர்ச்சியை பார்த்தது ஜீ தமிழ், என் வளர்ச்சியை உருவாக்குனது ஜீ தமிழ். நன்றியுடன் ஜீ தமிழ். நன்றி சொல்லவே உனக்கு என் மன்னவா வார்த்தை இல்லையே. தேங்க்யூடா. நெக்ஸ்ட் ஒன். I won't associate Big Boss to Star Vijay. I have some wonderful people that I worked with there. My friends are in Star Vijay. I have worked in Star. என்னோட கம்பேக் நடந்தது ஸ்டார் விஜயில். நம்ம வீட்டு கல்யாணம் அப்படின்னு ஒரு லாங் ஸ்டாண்டிங் ஷோ நான் பண்ணது ஸ்டார் விஜயில். கலக்கப்போது யாரில் நான் ஒரு கண்டஸ்டண்ட்டாகவும் இருந்திருக்கேன், நான் ஒரு ஜட்ஜாகவும் இருந்திருக்கேன். நான் இருந்த ஒரு காலகட்டத்தில் இருந்தது. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை பெஸ்ட் ஷோ ஆஃப் தி இயரை வாங்கின ஒரு ஷோவும் ஸ்டார் விஜய். ஐ எம் எவர் கிரேட்ஃபுல் டு ஸ்டார் விஜய் ஃபார் த ஒர்க் தட் ஐ ஹவ் டன். அண்ட் லைஃபோட மிகப்பெரிய லெசன்ஸ் எனக்கு கொடுத்ததும் ஸ்டார் விஜய் தான், வாஸ் பிக் பாஸ் தான். ஸோ நோ ரிக்ரெட்ஸ். தேங்க்யூ ஸ்டார் விஜய். சூப்பரா. தேங்க்யூ. திருப்பி சொல்ல, நீ திருப்பி சொல்ல. தேங்க்யூ. அதுக்கு அந்த தேங்க்யூக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். யா, தேங்க்யூ. இங்கே பாரு, பர்மனெண்ட்டாக ஒரே இடத்துலலாம் வேலை செய்ய முடியாது நம்மள மாதிரி ஆட்களுக்கு. தேங்க்யூ ஸ்டார், ஐ லவ் யூ ஸ்டார் விஜய். ஓகே, இதை மட்டும் போட்டுருவீங்களாடா உடனே தமிழில்? ஐ லவ் யூ ஸ்டார் விஜய் தெரிஞ்சிருச்சு. ஓகே, போடுங்க. நெக்ஸ்ட்டு. ஆக்சுவலி எனக்கு இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு தெரியும் தட் கலாநிதி சார் தான் ஓகே பண்ணார் அப்படின்னு. 25 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிகிற ஒரு விஷயம். அது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. என்னுடைய அல்மா மேட்டர் சன் டிவி. நான் வளர்ந்த இடம் சன் டிவி. எனக்கு ஒரு முகம் கொடுத்த இடம் சன் டிவி. என்னை கொண்டாடிய இடம் சன் டிவி. லட்சக்கோடிக்கணக்கான மக்கள்கிட்ட எடுத்து சென்றது சன் டிவி. இன்றைக்கும் அர்ச்சனாக்கு ஒரு 3 துணை பெயர்கள் இருக்குது. அச்சுமான்னு ஒரு பேர் இருக்குது, சரிகமாப்பா அர்ச்சனான்னு ஒரு பேர் இருக்குன்னா காமெடி டைம் அர்ச்சனா அப்படின்றதும் ரொம்ப முக்கியமான ஒரு அங்கீகாரம். சன் டிவி காலத்துலேருந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஐ திங்க் த ஸ்டார்ட் ஆஃப் மை கரியர் பிரகாசமாக இந்த வெளிச்சம் போல் இருக்கிறது காரணம் சன் டிவி தான். ஸோ தேங்க்யூ சன் டிவி. ஓகே அக்கா, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து சின்ன வயசில் நீங்கள் போகிற இடத்துலலாம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பாப்புலர் ஆகிட்டே வந்துட்டு இருப்பாங்க. அது ஏன் அக்கா நீங்கள் பேசிக்கிறீங்களா, அது ஏன் அக்கா அப்படி நிறைய மூமெண்ட்ஸ் நீங்கள் கடந்து வந்திருப்பீங்களா? அப்படிலாம் சொல்ல மாட்டிங்களா? இல்லை, அப்போது காலேஜ் அந்த மாதிரி தானே இருந்தது. ஸோ திஸ் வாஸ் நாட் வெரி we didn't even understand all this. இன்னைக்குமே அது புரியல. நீங்கள் தான் சார் அர்ச்சனா 25 சொல்கிறீங்க, அது புரியல. இல்லை, மோஸ்ட்லி வந்து வீட்லேயே நம்ம ஃபேமிலியாக இருக்கிறதுனால நான் சொல்கிற மாதிரி அதுதான் ஸ்டேஜில் அவார்ட்ஸ் வாங்குறது வந்து வி ஆர் ப்ரவுட். பட் அந்த வீட்டில் அந்த லோவஸ்ட் ஆஃப் லோ டைம்ஸில் வந்து யூனோ வென் ஷி ஸ்டாண்ட்ஸ் அப் ஷி ஸ்ட்ராங் அண்ட் ஷி வாக்ஸ் அவுட் ஆஃப் த டோர் டு அச்சீவ்ல
that is my proud moment of her. So working in all the channels is also one of the most amazing things, of course. இல்லை ஆக்சுவலி 2 பெர்செப்ஷன் இருக்குது. ஒரு இடத்துல வேணான்னு சொன்னதுனால இன்னொரு இடத்துக்கு போனாங்க, அந்த இடத்துலையும் துரத்தி அடிச்சிட்டாங்க, அதனால 3வது இடத்துக்கு போனாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு காலம் தான் இது, ஒரு உலகம் தான் இது. பட் அதனால் நான் போகலை. எனக்கு பிடிச்சமான ஷோஸை நான் பண்ணுறதுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஒரு இடத்துல அமைஞ்சதுனால தான் மூவ் ஆனேன். யார் எப்படி நினச்சாலும் எனக்கு ஓகே தான். தேங்க்யூ. ஏன்னா அக்கா ஆரம்பத்தில் சொன்னாங்க வந்து இந்த படத்துக்கான சான்சஸ் நிறைய வந்து, பட் அதை பற்றி யோசிச்சு சந்தோஷப்படுறதுக்குள்ள அம்மா வந்து ஒரு பயத்தில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அந்த டிஸ்கஷன்ஸ்லாம் இருக்கும்போது நீங்களும் இருந்திருப்பீங்கல்ல? அந்த டிஸ்கஷன்ஸில் நான் இருக்க மாட்டேன். அவங்களே பேசி அவங்களே டிஸ்கஷனில் தான் என்னை கூட்டிகிட்டு வந்து தான் நான் சொல்லியிருப்பேனே அமுச்சு விடு பிள்ளைன்னு. அதெல்லாம் கண்ணுக்கே காட்டல. ஆமாம், ஆனி வந்து அப்போ பிஸியாக பரோட்டா மட்டன் கறி சாப்பிட்டு இல்லை ஞாபகம் இருக்கா? ஆனி வந்து அப்போ ஃபுட்டி. அவளுக்கு வீட்டில் இருக்க எந்த கவலையும் டென்ஷனும் கிடையவே கிடையாது. அவளோட ஒரே டென்ஷன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. டேடி இறந்த உடனே வில் மூவ் டு ஹட் நோவா அப்படின்னு கேட்டது தான் அவளுடைய பிக்கெஸ்ட் வரி. நம்ம நல்லா படிக்கணும், வாழ்க்கையில் சாதிக்கணும், வளரணும், அவ்வளோதானே தவிர்த்து இந்த பிரச்சனைலாம் அவகிட்ட நாங்கள் எடுத்துகிட்டு போனதே கிடையாது. இல்லை, இந்த மூவிஸ் பற்றிலாம் ஐ காட் டு நோ ஒன்லி அட் லேட்டஸ்ட் ஸ்டேஜ். இது வேண்டாம் அது வேண்டாம் அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்டா அந்த அம்மாவை. பட் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணுறது? தேங்க்யூ. பட் அதுதான் மேபி அந்த காலத்தில் வந்து அந்த மூவிஸில் போகாததுனால தான் இன்றைக்கி அவள் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காளோ என்னமோ. இல்லை, எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன். வர படத்தை வராமல் பண்ணிடுவா போல. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ராஜ் டிவியா? இதில் வந்து நான் ஒரு ஷோ பண்ணிட்டு இருந்தேன். இந்த ஷோட பேர் பாப் பஜார். அப்போல்லாம் பாப் சாங்ஸ் வரும் தெரியுமா? பாப் ஷாலினிலாம் அப்போ தான் வராங்க. அந்த டைமில் வந்து பாப் பஜார் அப்படின்னு ஒரு ஷோ நான் ஹோஸ்ட் பண்ணுறேன். அப்போது திஸ் இஸ் பிஃபோர் ஜஸ்ட் லிட்டில் ஒரு 6 months தான் அங்கே ஒர்க் பண்ணேன் நான். தட் இஸ் த டைம் தட் வி லாஸ்ட் டேடி ஆக்சுவலி. ராஜ் டிவி டு சன் டிவியோட ட்ரான்சிஷன் டைமில் தான் டேடி இறந்து போகிறாரு. அதே பஜ்ஜி கடை, அதே தேங்காய், அதே சட்னி, அதெல்லாமும் ராஜ் டிவியோட மெமரிஸ் தான். பட் இங்கேயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ராஜ்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன், ராஜ் டிஜிட்டல் ப்ளஸ்லேயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். யா, சூப்பர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். ஜெயா டிவி வாஸ் மை ஃபர்ஸ்ட் ஸ்டிண்ட் எவர் ஆன் டெலிவிஷன். ஸ்கூலில் நான் வந்து கல்ச்சுரல் செக்ரட்டரியாக இருக்கும்போது இங்கிலீஷில் பேசுகிறத பார்த்துட்டு அப்போ இங்கிலீஷ் நியூஸ் ரீடிங் லான்ச் பண்ணுறாங்க. அப்போது இங்கிலீஷ் நியூஸ் ரீடராக நான் ஃபஸ்ட்டு டிவிக்கு முன்னாடி வந்தது ஜெயா டிவியிலேருந்து தான். ஈக்காடுதாங்கல் ஆஃபீஸ் தான். அந்த மெமரிஸ், ஒரு இப்படி இருந்த ஒரு பல்லியான ஒரு பொண்ணு ஒரு சேலையை கட்டிட்டு வந்தது இங்கே தான். ஸோ இட் இஸ் வெரி ஸ்பெஷல், வெரி வெரி ஸ்பெஷல். சூப்பர். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து ஆஃப்கோர்ஸ் நீங்கள் இல்லாமல் அந்த ஷோ எண்ட் ஆகாது அப்படின்றது எங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆனால் வந்து இவங்க ஆரம்பத்தில் சொன்னாமல் நீங்கள் எல்லாருமே இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டதுனால கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபேமிலி டான்ஸிங்காக ஆடணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். Oh my God. ப்ளீஸ் அந்த சாங்கை ப்ளே பண்ணுங்க. அவங்க ரெடி ஆயிட்டாங்க. Galata presents Archana 25, celebrating the legacy of unmatched excellence. Title sponsor GT Holidays, South India's #1 travel partner. Powered by Antway School of Design. Terranum Homes, brand of trust. Associate sponsor Darling 2025 New Year deals, latest smartphones at lowest EMI. Madurai Jigardanda Factory. Location partner SRM Ishwari Engineering College, Ramapuram.